மிமிக்ரின்ற ஒரு விஷயத்த ஒரு டீ பிரேக்குக்காக வச்சிருந்த மிமிக்ரிய அதை வந்து ஒரு விஷயமா தட் மீன் ஒரு ஷோவாக மாற்றினது கலக்க போகுது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஒரு ஆளாக இருந்தேன் நான். ஆனால் அந்த மிமிக்ரின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிரிக்கெட்டுன்றது ரொம்ப ஒரு உயிர் மாதிரி. சின்ன வயசில் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நான். இப்போ கலக்கப்பூதியாருக்கு வந்து நீங்கள் வரும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் ப்ரூவன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவங்க ஏன் மறுபடியும் அந்த ஷோக்குள்ளே வரணும் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு எதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை. நான் என்னன்னா வாட் எவர் மிமிக்ரி, நான் பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் என்றைக்குமே நான் சொல்லிட்டு கிடையாது. நான் இருக்கிற வாய்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறேன். உண்மையிலேயே அதுதான். என்னடா சரவணா நல்லா இருக்கியா, வீட்டில் சௌரியமாக இருக்காங்களா, அது நான் எடுத்து ஒரு தடவை பண்ணியிருந்தேன். அவர் முன்னாடியே ஒரு தடவை பண்ணேன். நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான கன்வர்சேஷனுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஆக்டர் டிஎஸ்கே அவர்கள். வணக்கம். இன்னும் 2 தடவை சொல்லுங்க. இன்னும் 2 தடவை சொல்லுங்க. ஆக்டர் திரும்ப இல்லை, அது நான் எப்பயோ புறம்போக்கில எல்லாம் நடிச்சாச்சு. அப்புறம் என்ன, எனக்கு ஹாப்பியா இருக்கு இது கேட்க. ஏன்னா இதுக்காக தான் இவ்வளவு நாள் ஆரம்ப புள்ளியே அதுதான். அப்படின்னும் போது நமக்கு எப்படி இன்ட்ரோ இருக்கும்னா, கலக்க போதையாரில் பார்த்துருப்பீங்க, மிமிக்ரி நிறையா பண்ணுவார், கலக்க போதையார், டைட்டில் வின்னர், அதெல்லாம் தாண்டி ஒரு டிவி அதெல்லாம் தாண்டி இப்படிதான் ஒரு ஒரு ஆக்டர் டிஎஸ்கேன்னு சொல்லும் போது ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஆக்டர் டிஎஸ்கே அவர்களே மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறேன். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? ப்ரொமோஷன்ஸ்ல இருக்கிறீங்கன்னு ஆமா, நினைக்கிறேன். லப்பர் பந்து ப்ரொமோஷன் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 20 படம் ரிலீஸ் ஆகுது. 1 வீக் கூட இல்ல. எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்ஸ்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு சோ ஃபார். அப்படியே ப்ரொமோஷன்ஸ் லைக் அப்படியே மற்ற வேலைகள் அப்படியே பிஸியா போயிட்டு இருக்கு. நாங்க ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? ஷூட்டிங்லாம் எப்படி போச்சு? நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் லப்பர் பந்து பத்தி பேசிடுவோம். ஏன்னா லப்பர் பந்துக்குள்ள நான் தான் வந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய காஸ்டாகவே பார்த்தீங்கன்னா, காஸ்டிங்காகவே லைக் ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஒரு ப்ராமிசிங் ஆக்டர், அட்டகத்தி தினேஷ் ப்ரோ மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நிறைய சூஸியான ஒரு ஆக்டர், தமிழ் ப்ரோ தமிழரசன் பச்சைமுத்து டைரக்டர், அவர் வந்து கனால அசோசியேட்டு அண்ட் நெஞ்சுக்கு நீதியோட ரைட்டர், விகடனில் வந்து பெஸ்ட் ரைட்டர்னு அவார்டு வாங்கினவர். இப்படி வந்து ஒரு டீம் அப்பா பிரின்ஸ் பிக்சர்ஸ், ஸோ ஷான் ரோல்டன், இந்த மாதிரி ஒரு பெரிய டீமில் இப்போ நான் வந்து எல்லாருக்கும் எப்படி பரிச்சயம் அப்படின்னா, நம்ம கலக்க போதையார் பண்ணியிருக்கோம், படங்கள் பண்ணியிருக்கோம். இந்த லப்பர் பந்து எனக்கு 18வது படம். ஓகே, இதுக்கு முன்னாடி 17 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி புறம்போக்கு என்கிற புது உடைமை, பெட்டர் மேக்ஸ், இந்த மாதிரி படங்களே எனக்கு அடையாள படங்களாக இருந்திருக்கு. மற்ற படங்கள் வந்து நம்ம போட்ட எஃபோர்ட் ஒன்று தான், பட் நம்ம மேபி ஏதோ ஒரு காரணங்களால் அது போய் ரீச் ஆகலை. ஸோ இந்த படம் வந்து என்னென்னா, எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஸ்கில்லு இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அது மாதிரி எனக்கு கிரிக்கெட்டுன்றது ரொம்ப ஒரு உயிர் மாதிரி. சின்ன வயசில் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஓகே. ஸோ அதெல்லாம் நடக்கலை. ஸோ அட்லீஸ்ட் கிரிக்கெட் படத்துலையாவது நம்ம இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அங்கேயாவது கிரிக்கெட்டர். ஆமாம் ஆமாம். ஏன்னா பொதுவாக வந்து என்னென்னா, காஸ்டிங்க்கு வந்து அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க, நீங்கள் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டிரெக்டரை வந்து டார்ச்சர் பண்ணி மெசேஜ் பண்ணி, நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணேன். அந்த மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ விஷ் பண்ணி, இந்த மாதிரி வாழ்த்துக்கள் பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அந்த படம் நல்லா வரதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவரும் தேங்க்ஸ் ப்ரோன்னு அனுப்பிட்டார். நான் சரி ஓகே, நம்ம கேட்டால் தான் கிடைக்கும், இங்கே வந்து ஊருப்பட்ட காம்படிஷன் இங்கே இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி ப்ரோ, இந்த மாதிரி நான் கிரிக்கெட் ஆடுவேன், என்னோடய வீடியோஸ்லாம் விளையாடுற வீடியோஸ் அனுப்புகிறேன், இஃப் எதுவும் பாசிபிள் இருந்தால் கேரட் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரிப்ளே வரல அவர்கிட்டருந்து. அப்புறம் பார்த்தேன், அப்புறம் திரும்ப ஒரு தடவை மெசேஜ் போட்டேன். நான் விளையாடுற வீடியோலாம் எடுத்து அனுப்புகிறேன் அவருக்கு. எனக்கு தெரியும் அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிருக்கும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் அனுப்பிட்டே இருக்கான்னு. ஒரு லேட்டர் நோட்டில் நான் சொல்லிட்டேன், சரி ப்ரோ தேங்க்ஸ், நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னோனையும் அவர் அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ், இது மாதிரி இது ஏடி நம்பரு, அவங்க வந்து ஆடிஷன் ஃபாலோ பண்ணிக்கங்கன்ட்டார். ஸோ ஆடிஷன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகி வேற ஒரு கேரக்டருக்கு செலக்ட் ஆகி அப்புறம் இந்த கேரக்டருக்கு. ஸோ அப்படி தான் இந்த படத்துக்குள்ளேயே வந்தது. சரி, உள்ள ஷூட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு படத்துக்கு? இப்போ பாருங்க, நான் எப்படி வந்திருக்கேன், டேன் ஆகி வந்திருக்கேன். அதோட டேன் ஆகி இருந்தேன். ஏன்னா இப்போ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இல்லை ஷூட்டெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தட் மீன் முடிஞ்சது, அதெல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சு ஓரளவு. பட் வெயில் இல்லை, அது வந்து ஃபுல்லாகவே கிரவுண்டு தான். செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய கிரவுண்ட் போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 7:30 அசம்பிள் ஆகும், லஞ்ச் வரைக்கும் 2 வரைக்கும் போகும் அதே வெயில்.
கட் பண்ணால் லஞ்ச் முடிஞ்சு திரும்ப ஒரு 3 மணிக்கு அசம்பிளானா ஈவினிங் 6:30 வரைக்கும் திரும்ப. ஓகே. ஸோ இதே மாதிரி எனக்கு ஒரு 16 நாள் நடந்தது. எனக்கு 16 நாள் ஓகே. இப்போ இந்த ஏடிஸு டைரக்டரு இப்போ ஹரிஷ் கல்யாண் ப்ரோ இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நடித்தவங்க. அவங்களாம் எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஏன்னா நாங்கள் இருந்தது வந்து ரொம்ப இந்த ஜூன் ஜூலை டைமு செம வெயில். ஸோ டாஸ்க்காக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும், வேன் இருப்போம், கண்ணுக்குன்னெல்லாம் செவந்து ஒரு மாதிரி இருப்பேன். பட் இதெல்லாமே ஒரு ரியாலிட்டியாக ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அப்படி தான் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வந்து ஒரு லப்பர் பாட் டோர்னமெண்ட்னா அப்படி தானே இருக்கும். டர்ஃபுக்குள்ளே ஆட முடியாதுல்ல நம்ம. ஓகே. இப்போ இந்த படம் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க நம்புகிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் பண்ணது நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரிஞ்சு இயக்குனர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே, டிஎஸ்கே வந்து காமெடி நல்லா பண்ணுவார், காமெடிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ரெண்டு கேரக்டர்ஸ், ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர், ஒரு 4 கேரக்டரில் ஒரு கேரக்டரு, இந்த மாதிரிலாம் நிறைய நம்பி வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ இந்த படம் மூலமாக என்ன வரும்னு நான் நினைக்கிறேன்னா, ஓகே இவன் வந்து ஒரு காமெடி மட்டும் இல்லை, ஒரு குணச்சித்திர கதா வாட் எவர், அது அந்த ஜோன் என்னவோ, அது சீரியஸோ ஒரு காமெடியோ இல்லை சென்டிமெண்ட்டோ வாட் எவர் அதை கேரி பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ கலக்கப்போதியாருக்கு வந்து நீங்கள் வரும்பொழுது அந்த டைம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. எனக்குமே இருந்த கொஸ்டின் என்னன்னா, அப்போ வந்து வாய்ப்பு தேடி வர்றவங்க கலக்கப்போதியாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பெரிய ஆட்கள் ஆவாங்க. ஏற்கனவே அசார் அண்ட் டிஎஸ்கே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு காமெடியன்ஸ், அவங்க 2 பேரும் ப்ரூவன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவங்க ஏன் மறுபடியும் அந்த ஷோக்குள்ள வரணும் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. எதனால? உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வந்தது. ஏன் நீங்க அங்கே இருக்க கோ கண்டஸ்டன்ஸ்க்குமே வந்தது. நிறைய பேர் என்னன்னா நாங்கள் ஜட்ஜாவது வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சாங்க. அப்படிதான் இருந்தேன்னு சொன்னாங்க. ஜட்ஜா வந்து உட்கார போறாங்க, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் எங்களுக்கு ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என்னதான் ஒரு இந்தியன் டீமுக்கே விளாட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ஐபிஎல் விளையாடும் போது உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ இந்தியன் டீமுக்கு தோனி விளையாடுறாரு, பட் சிஎஸ்கே விளையாடும் போது ஒரு எமோஷன் இருக்குல்ல. இப்போ நான் என்னன்னா வாட் எவர் மிமிக்ரி, நான் பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் என்றைக்குமே நான் சொல்லிட்டது கிடையாது. ஏன்னா நான் இருக்கிற வாய்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறேன். உண்மையிலேயே அதுதான் உண்மை. புதுசாக வாய்ஸ் எடுக்கிறது. நீங்கள் என்னோட கலக்கப்போதியார் பார்த்தீங்கன்னா கூட அசாரோட நான் சேர்ந்து பண்ணது புது வாய்ஸஸாக எதுவும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச, எனக்கு வர்ற தெரிஞ்ச, இப்போ கேப்டன் சார் வரும்னா கேப்டன் சார், விஜய் சேதுபதி சார்னா எம்ஜிஆர் சார்னா எம்ஜிஆர் சார், மதன் பாபு, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருப்பேன், சீசன் சாம்பியன்ஸ் 4 லோகேஷ் கனகராஜன் வாய்ஸ் பண்ணேன், காளி வெங்கடன வாய்ஸ், இது மாதிரிலாம் புதுசாக அவ்வளோதான். ஒரு டைமுக்கு அப்புறம் புறம்போக்கு படம் பண்ணும் போதே நான் வந்து மிமிக்ரி வந்து பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். தட் மீன் புதுசாக, ஏன்னா அப்போ அதுக்கு முன்னாடி வெறித்தனமாக எடுப்போம். நானும் அசாரு, அப்புறம் அந்த ஹாட்ஸ்பாட் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக்குங்களாம் நாங்களாம் முன்னாடி வந்து ஒரு ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அப்படி வெறித்தனமாக நான் அதை எடுத்திருக்கேன் தல, நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க, இப்படி இருந்தது. ஒரு டைமுக்கு அப்புறம் புறம்போக்கு படம் வரும்போதே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். அந்த மீன் மிமிக்ரி. ஏன்னா மிமிக்ரி என்ன பிரச்சனைனா, மிமிக்ரி தான் நம்ம விசிட்டிங் கார்டு, ஆனால் அது இன்னொரு ஆக்டரை இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களே, இப்போ டிஎஸ்கேவாக என்ன பார்க்குறீங்கன்றத தாண்டி எனக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ஆக்டர் வந்துட்டு போயிடக்கூடாது. இப்போ நான் ஒரு விஜய் சேதுபதி என்ன மாதிரியோ, ஒரு சூர்யா சார் மாதிரியோ, ஒரு விஜய் சார் மாதிரியோ என்னோட பாடியில் தனி ஸ்டைல் வரணும்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்குல்ல. இப்போ அதுதான், அது ஒரு விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு ஒரு நான் ஓகேங்க உள்ளே வரலாமா, ஒரு ஆக்சஸ் கார்டு. அந்த ஆக்சஸ் கார்டை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்றதான் மேடம். ஸோ அப்போ வரும்போது நாங்கள் வந்து கலக்கப்போதியாரில் 8 வருஷம் நான் வந்து ஆதித்யாவில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு நான் அவங்களுக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த 8 வருஷத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த கலக்கப்போதியால் அங்கே ஜெயிச்சதுக்கான மெயின் ரீசன். எனக்கு பயம் போனதாகட்டும், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்ததாகட்டும், ஸ்பான்டினிட்டி இருக்காது, ஒரு ஸ்பான்டாக கவுண்டர் அடிக்க தெரியாது, முழிப்பேன். அதெல்லாம் ஆதித்யாவிலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசாரோட சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் க்ரூமிங் நிறையா இருந்தது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஆதித்யாவில் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒன்றா. ஸோ ஆதித்யா டிவியில் ஒரு 8 இயர்ஸ் கஷ்டப்பட்டது, இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் ஆக போகுது விஜய் டெலிவிஷன் வந்து. அதுதான் அங்கே எங்களுக்கு ஒரு தேவை இருக்குல்ல. இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, நல்லா மிமிக்ரி பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் விஜய் டிவி வரக்கூடாது. நான் சொன்னேன், நான் ஏன் விஜய் டிவி வரணும்? அப்போ நான் கேட்டது ஆதித்யாவில் இருக்கும்போது, ஏன் நான் வரணும்? என்ன நல்லா இங்கே பார்த்துக்கிறாங்க, என் டேலண்ட்டுக்கு ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நான் ஏன் இங்கேருந்து வரணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த சீசன் கூப்பிடும் போது என்னோடய பதில் அதுவாக தான் இருந்தது. ஓகே. ஆனால் அப்புறம் நீங்கள் சீசன் 5லேருந்தே நான் அந்த ஆப்ஷனில் இருக்கேன். மீன் ஏன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னும் போது கண்டிப்பாக அந்த இது கூப்பிடுவாங்கள்ல. நான் வேணான்னு தவிர்த்துட்டு இருந்தேன். கலக்கப்போதியாரு நமக்கு இருக்கிற இதிலே பண்ணலாம். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 3 ஒன்று தேவைப்பட்டது. அப்போ அசாரை ஹீரோவாக பண்ணிட்டான். அப்போ ஏண்டா தலையில் என்ன வைக்கல, ஹீரோவாக பண்ணிட்டா, ரிலீஸ்க்கு வெயிட்டிங்க. அப்போ அவன்கிட்ட கேட்குறேன், மாப்பிள்ள இந்த மாதிரி நான் போகிறேன்டா, நீ என் கூட பேரா வர முடியுமா? சரி வரேன்டா. புரியலன்னா நான் வரேன்டான்ற. ஸோ அவன் அதை விட்டுட்டு வந்தான். ஸோ ஹீரோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் திரும்ப கண்டஸ்டண்டாக கலக்கப்போதியாரில் வந்து நிற்கும் போது எல்லாரும் சொன்னது என்னென்னா,
செலிபிரிட்டி நீங்கள்லாம் நல்லா காசு வச்சுருப்பீங்க, ஃபேம் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு தானே நீங்கள் வரணும். நீங்கள் எப்படி உங்களோட காம்பீட் பண்ணலாம் அவங்க பிளேஸை நீங்க ஏன் அடைச்சிக்கிறீங்க அந்த அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கேன். பேச்சுகள் சில பேச்சுகள் வந்தது. சில பேர் டிசர்விங்னு சொன்னாங்க. ஓகே இவங்க ம். வரட்டும், இவங்க இங்கே வந்தால் இன்னும் ஷோகேஸ் பெருசாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நடந்தது தான் அது. ஓகே. இப்போ மிமிக்ரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து உங்கள அப்ரிஷியேட் பண்றது விஜய் சேதுபதி அவங்களோட ம். வாய்ஸ்க்கு தான். ம். இப்போ ரீசெண்டா கூட விஜய் சேதுபதி இருக்கும்போதே ம். அவர் மாதிரி வந்து நீங்க பேசுனீங்க. அதுவே நீங்க நிறைய ஸ்டேஜஸ்ல பண்ணியிருப்பீங்கல்ல அவர் இருக்கும்போதே ஸ்டேஜஸ்லேயும் அவர் மாதிரி பண்ணியிருக்கேன். பேசி. அவர் மாதிரி வெப் இல்ல சீரிஸ்லையும் அவர் முன்னாடி. அதான் கேட்க வந்தேன். ஆ. அந்த வெப் சீரிஸ்ல வந்து அப்படியே பேசிட்டு இருந்தாருப்பா ஆனால் அப்படின்னு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ட்ரெய்லர் வரும்போது எனக்கு கழுவி ஊற்றிருந்தாங்க கீழே ஃபுல்லாக. போட்ட எஃபோர்ட் பெருசு. டெய்லி காலைல அவ்வளோ டிஃபன் கஷ்டப்பட்டு பண்ணி. காலைல டெய்லி டிஃபனை கட்டிட்டு சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி பண்ணிட்டு வருவேன் நான். கிட்டத்தட்ட நான் டப் பண்ணது வந்து ஒரு 12, 13 நாளுமே டெய்லி போயிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஷேகர் சாருன்ட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாகுபலி, கேஜிஎஃப் இது பாகுபலி பிரபாஸ், கேஜிஎஃப் யஷ்க்குலாம் அவர் தான் வாய்ஸ் தமிழ் கொடுத்தாரு. டப் கொடுத்தாரு. ஆமாம். அந்த நீங்கள் ரொம்ப ஃபெமிலியர் அவர் ஆக்சுவலாக. ஷாருக் கான் சாருக்கு அவர் தான் ஷேகர் சார்ன்னு சொல்லிட்டு அமரேந்திர பாகுபலி என்னும் நான் அந்த அந்த அவர் அந்த வாய்ஸ்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம். சார்லி 777 அந்த படத்துக்கு ஹீரோக்கு அவங்களுக்கு தான் வாய்ஸ் கொடுத்தேன். அவர் சொன்னால் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். நான் அப்போ வந்து லண்டன்லேயோ எங்கேயோ இருந்தேன். அப்போ கரெக்ஷனுக்குலாம் எனக்கு அனுப்புவார். ப்ரோ இந்த மாதிரி இதாக இருக்குது கொஞ்சம் அனுப்புங்க. நானும் போய் எங்கேயாவது சவுண்டில் எல்லாம் எங்கேயாவது அனுப்பி விடுவேன். அப்போ ட்ரெய்லர் வரும்போது இந்த மாதிரி இருக்குன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க டிஎஸ்கே, இதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் ஷாருக் கானுக்கு பேசும்போது அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க. இப்போ எபிசோடு அவர் வரட்டும் வயசு பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் மட்டும் பாருங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. Okay. எபிசோடு ஃபுல்லாக பார்த்தவங்க 2 எபிசோடு விஜய் என்ன மாதிரி இருக்குது நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த எபிசோடு வந்து என்னன்னா லைக் ஓகே அப்புறம் ரெகக்னேஷன் கிடைச்சது. சேதனை விஷ் பண்ணாரு. ஓகே. அது இன்னும் ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அவங்கள மாதிரி இருக்குன்னு ஒத்துக்கிறதே பெரிய ஒத்துக்கிறதே விஷயம். பெரிய விஷயம். எஸ் கரெக்ட். ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. ம். ஆனா என்னமோ மாதிரி இருக்கு ஆனா அவர் அப்படின்னு சொன்னது சொல்லிடுவாங்கல்ல ஒரு அவர் சில சொன்னது என்னன்னா celebrities சின்ன சின்ன நியூவான்சஸ்லாம் நீ நல்லா பண்ணடா. ஓகே. நான் பண்ற நல்லா மாதிரி note பண்ணி. கவனிச்சு பண்ணியிருக்க. நான் எப்படி பண்ணுவேனோ அதை பண்ணியிருக்க. ம். என்னண்ணே நீங்கள் பண்ணதை அப்படியே பார்த்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கேட்டேன் அவர்கிட்ட நான். ஏன்னா அந்த டைமில் ஃபோட்டோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன். மகாராஜா ஷூட்டிங்கில் இருந்தார். ம். அப்போ அவர் கேரவனில் வந்து போயிட்டு ஆனால் எனக்கு இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ஃபோட்டோவோ எதுவும் வேணாம், எனக்கு எழுத்தாக வேணும், உங்கள் மைண்ட்லேருந்து சொல்ல வார்த்தையாக வேணாம், எழுதி கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இதே ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இருக்காதேடா அப்படின்னாரு. எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வேணாம், யார் எழுதுற மேட்ரு எழுதுங்கன்னு சொல்லி அப்புறம் எழுதினார். உன்னோட இது உன்னுடைய உழைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது, நான் ரொம்ப வருஷமாக உன்னை பார்த்துட்ருக்கேன், உன்னுடைய டெடிக்கேஷனும் இதுவும் உன்னை வேறு லெவல் கொண்டு போகும்டா, வாழ்த்துக்கள்னு சொல்லி ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கீங்களா? நோட்டில் வச்சுருக்கேன். வீட்டில் வச்சுருக்கேன். அது எப்பயுமே நிறைய நோட் வச்சுருப்பேன். ஓகே. அதில் சேஃப்டியாக வச்சுருக்கேன். இல்லை இப்போ விஜேஎஸ் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு வாய்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண வாய்ஸ் சசிகுமாரனை சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. நிறைய இடங்கள்ல என்னன்னா சசிகுமாரன் என்னன்னா சிரிச்சா மட்டும் சசிகுமாரன் இல்லை இப்போ நிறைய பேர் டக்குன்னு சிரிப்பு மட்டும் எடுத்து அது கிடையாதுல்ல. பண்ணிடுறாங்க. அது என்னன்னா ஒரு ஒரு வாய்ஸ்னா இப்போ அதை நம்ப வைக்கிறது. இப்போ மதன் பாபு சார்னா எடுத்தவொடனையும் அப்படி பேசணும், அப்படி பேச ஆரம்பித்தாதான் அது மதன் பாபு சார் நம்புவாங்க. இப்போ சசிகுமாரனும் அதே தான். இப்போ என்னன்னா அது ஏதோ ஒரு படத்தில் அவர் பண்ணார். இப்போ நார்மலாக பேசும்போது ஒரு இது இருக்கும்ல. ஸோ நார்மலாக என்னடா சரவணா நல்லா இருக்கியா, வீட்டில் சௌகரியமாக இருக்காங்களா, படம் ஒன்று பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி ஒரு டோன் இருக்கும்ல நார்மலாக பேசுறது. அது நான் எடுத்து ஒரு தடவை பண்ணியிருந்தேன். அவர் முன்னாடியே ஒரு தடவை பண்ணேன். ஓகே. அப்போ அவர் அப்ரிஷியேட் பண்ணார். சில தம்பிங்களாம் நல்லா பண்ணுறாங்க, அதில் டிஎஸ்கே நவீன் அவங்களாம் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி அவரே சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சரி ஓகே. இந்த ஜேர்னி எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆதித்யா டிவிக்கு முன்னாடியும் வந்து நீங்க ஃபீல்டுக்குள்ள வரும்போதே டைரக்டா ஆதித்யா டிவி வந்துட்டீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி சில இயர்ஸ் வேற இடத்துல ஒர்க் பண்ணி டோட்டலா எத்தனை இயர்ஸ் ஆயிருக்கு நீங்க மீடியாக்குள்ள? நீங்கள் ஏச சொன்னீங்கன்னா என் வயசை கண்டுபிடிச்சிடுவாங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா நான் ரொம்ப ஏர்லியாகவே டெலிவிஷனுக்குள்ளே வந்துட்டேன். தட் மீன் என்னென்னா ஒரு ஸ்கூல் முடிச்சு 16 இயர்ஸ் எனக்கு. அப்போ 12th முடித்தேன். 17 ஸ்டார்ட் ஆகும்போது 16லேயே அந்த மெமிக்ரி 15, 16லேயே மெமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஸ்கூல்லே 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ என்னென்னா எங்கள் அப்பா நிறைய கேசட்லாம் வாங்கிட்டு வருவார். டேப்பு டைம் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இருக்குல்ல, அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும், குணால் ஹீரோ, மோனல் ஹீரோயின். அந்த படம் வந்து செம ஃபேமஸ். அது எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கு. அப்போ கேசட் காலையில் போட்டு விட்டானா போகும். அப்போ அவர் தெரிஞ்சு வாங்கினாரா தெரியாமல் வாங்கினாரான்னு தெரில, ஒரு மெமிக்ரி கேசட் வாங்கிட்டு வந்துட்டார்.
மயில்சாமி சார் வந்து மயில்சாமி சாரும் லக்ஷ்மண் ஸ்ருதி கேள்விப்பட்டிருக்கீங்களா மியூசிக்? தெரியும் தெரியும். அதில் வந்து லக்ஷ்மண் சாரும் சேர்ந்து ஒரு மெமிக்ரி கேசட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பூஃப்லாம் இருக்கும், மெமிக்ரியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உசிலமணி சாராக இருப்போம். உசிலமணி சார்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அஜய்ங்கப்பா பேஸ் பேஸ் ஜொப்ப ஜக்கு அப்படின்னு அந்த வாய்ஸ்லாம் இருக்கும். நம்பியார் சார் வாய்ஸு, கிருபானந்த வாரியார் வாய்ஸு, இந்த மாதிரிலாம் ரொம்ப பழைய வாய்ஸ். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், இது மாதிரிலாம் இருக்கும். ஜனகராஜ் சார், இதெல்லாம் இருக்கும். இதை வச்சு நிறைய அவங்க வந்து ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு படத்தோட ஸ்பூஃப் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய. இது நாங்கள் என்னென்னா டெய்லி போட்டு போட்டு கேட்டு 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 அந்த டயலாக் மக்கப் ஆயிடுச்சு. ஒரு ட்ரெய்லர்னால் வந்து அந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒன்று வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காமெடியாக இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன், ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் நான் சும்மா பசங்கள்கிட்ட பண்ணி காமிச்சா அவன் எக்ஸைட் ஆகிறான். புதுசாக இருக்குது, எக்ஸைட் ஆகிறானுங்க. ஸோ சின்னதாக ஒரு டேலண்ட் ஷோ அன்றைக்கி வச்சாங்க. அதில் நான் அதை பண்ணி காமிக்கும் போது அதை பண்ணதை அப்படியே போய் பண்ணேன். அன்னதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ இது ஒரு மெமிக்ரின்றது ஒரு நல்லா இருக்கு. அப்போ அப்ரிஷியேட், ஏன்னா அது வரைக்கும் நம்மளை யாருமே கண்டுக்கிட்டது கூட கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா காதல் கொண்டேனில் தனுஷ் சார் எப்படி இருப்பாரோ அது மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு ஒல்லியாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஒரு ஆளாக இருந்தேன் நான். ஆனால் அந்த மெமிக்ரின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் லைக் இன்னும் ரொம்ப அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் பிரேக் ஆகி இன்னும் கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கைத்தட்டு வருதுல்ல, அது ஒரு பெரிய போதை இல்லை. அது வரைக்கும் நான் பசங்க ஸ்கூல்லேயே படித்தேன். 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது தான் பொண்ணுங்க இருக்கிற ஸ்கூலுக்கே போனேன். பொண்ணுங்கள்ட்ட நம்ம வந்து பேசுகிறாங்க. அது வரைக்கும் நம்மளை பார்த்தா கூட திரும்பி பார்க்காத பொண்ணுங்க, செம்மையா இருப்பே பண்ணுறடா அப்படின்னு, இன்னும் இவன்ட்ட மட்டும் பேசுகிற ஆளுங்க எல்லாரும் அப்படின்னு இவனுங்கெல்லாம் காண்டா வரானுங்களே. அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. பொண்ணுங்க மட்டும் இல்லை, எல்லாரும் பேசுகிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது 17 அசத்த போகுது யார், இப்போ அரௌண்ட் இங்கே விஜய் டிவி. இப்போ எனக்கு 34, எனக்கு 17 வருஷம். ரொம்ப ஏர்லியாவே அசத்து போகுது யார் அந்த டைம்ல குழந்தை நட்சத்திரம்ன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. மேபி எனக்கு அந்த டோர் போது யாரும் ரொம்ப. அப்போ என்ன ஏஜ் இருந்திருக்கும் உங்களுக்கு? அஸ்து போது யாருல 17 ப்ரோ. அதான் 17 காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஜெயா டிவியில் உங்கள் ஏரியா உள்ள வாங்கன்னு ஒரு ஷோ நான் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ஷோ. அது என் காலேஜே நான் அனுப்பி வச்சாங்க. நீங்கள் சொன்னால அதுலேயே நாங்கள் டைட்டில் வின்னர்ஸ். அப்போதுலேருந்து அதுலேயே வின் பண்ணுறது அப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட டைட்டிலே அது. சரி, ஓகே. ஸோ அங்கே ஆரம்பிச்சது தான். ஒரு அரௌண்ட் ஒரு 17 இயர்ஸ். அதான் பண்ணாத டெலிவிஷன்லன்னு வாங்கல, எல்லா டிவிலையும் டிஸ்கவரி சேனல்ல தவிர எல்லாமே பண்ணிட்டோன்ற மாதிரி. ஒரு விஜய் டிவி புகழ்னு மட்டும் போட முடியாது. இப்போ இப்படி தான் போட்டாகணும் வேற. ஏன்னா வேற யாரும் சில பேர் தான் வந்து நம்ம ஆதித்யாவில் இருக்கிறத ஞாபகம் வச்சு பேசுகிறாங்க. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்களா? அது மாதிரி தளபதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ. எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஷோ அது. இப்போ சிவகார்த்திகேயன் பிரதர் அவருடைய மூவிஸ் லைனப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து விஜய் டிவிக்கு நிறைய கெஸ்ட்டாக வருவார். உங்களை எல்லாருமே வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆமாம். நம்ம அவர் வந்து இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போதுனாலும் சரி, உங்களுடைய கேரியர் பற்றி உங்களுக்கு ஏதாவது அட்வைசஸ் கொடுப்பாரா? அவங்க கூட எவ்வளோ டச்சில் இருக்கார் அவர்? எல்லாமே மிமிக்ரி ஆர்டிஸ்ட்க்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷனு. ஏன்னா மிமிக்ரின்ற ஒரு விஷயத்த ஒரு டீ பிரேக்குக்காக வச்சுருந்த மிமிக்ரியை இன்னைக்கு மிமிக்ரி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷோ லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்களே. ஆர்கெஸ்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்கெஸ்ட்ராலலாம் நிறைய பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் நிறைய தடவை. இப்போ என்ன பண்ணுவாங்க, வாட்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் ஷோன்னு வைங்களேன், ஒரு 1.5 hour வாட்சிடுவாங்க. நடுவில் அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, வயலின் வாசிக்கிறவங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பிரேக், டீ பிரேக்கோ, ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் ஏதாவதுன்னா மெமிக்ரி ஏற்றுவாங்க. அடுத்தபடியாக ஒரு இளம் பாலகன் வந்து இருக்கிறார், உங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு கைத்தறல் கொடுங்க வாங்க அப்படின்னு நான் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது தெரிஞ்ச வாய்ஸ்லாம் மிமிக்ரி பண்ணி அந்த இடத்த என்டர்டெயினாக வச்சுக்கணும். இப்போ நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது திரும்ப வந்து எல்லாம் அசம்பிள் ஆவாங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான். அந்த இடம் வந்து இட்ஸ் ஃபார் ஒரு சின்ன ஒரு பிரேக் டைமுக்கு. அந்த இடத்த ஒரு ஃபில்லர் மாதிரி. ஆமாம், அதை வந்து ஒரு விஷயமா, தட் மீன் ஒரு ஷோவாக மாற்றினது கலக்க போகுது யார், அவங்களையும் ஒரு ஆர்டிஸ்டாக மதிக்க வச்சது. அண்ட் அதில் வந்து எஸ்கேஎன்னை வந்து காமெடின்னா வெறும் காமெடின்னு மட்டும் இல்லை, அவங்க ஹீரோவும் ஆக முடியும், சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவும் ஆக முடியும், மாஸ் ஹீரோவும் ஆக முடியும். ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு எது வேணால் கிடைக்குன்றது அந்த ரூட்டு போட்டுது அவர் தான். ஸோ எல்லாருமே அவர் எஸ்கேஎன்னை வந்ததுக்கப்புறம் அது மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஜேடிவிக்கு போகிறோம், காமெடி ஷோ பண்ணுறோம், ஆங்கர் ஆகிறோம், ஆக்டர் ஆகிறோம், மாஸ் ஹீரோ ஆகிறோம், இப்படி தான் இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எஸ்கேஎன்னை வந்து மெரினா படம் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஷோ ஒன்றா போயிருந்தோம். அவர் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க, நாங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் வந்திருந்தேன். அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது, அண்ணே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்ணே உங்களை ஜோடி. அப்போ ஜோடிலாம் செம்ம ஃபேமஸ். இந்த மெரினா டைமில் பார்த்தீங்கன்னா ஜோடி ப்ளூப்பர்ஸ்க்காகவே நிறைய டைம் பார்ப்போம். அப்போ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்டா ப்ரோ அப்படின்னா, ஆமாண்ணே. எதுக்காக நீங்கள் இந்த ஃபீல்டு வந்தீங்க? ஆக்டர் ஆகணும்னு. அப்போ கண்டிப்பாக இந்த மிமிக்ரிலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க, கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? இல்லை ப்ரோ, ஆக்டிங் வரணும்னா நீங்கள் அது கம்மி பண்ணணும், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். அது வந்து ஃபர்ஸ்ட் மீட் அப்போ முத பர்சனலாக.
அதுக்கப்புறம் சிவா அண்ணனை வந்து நிறைய இடங்கள்ல நான் என்னைக்கு மீட் பண்ணும் போதுமே ரொம்ப நல்லாவே பேசுவார். சன் டிவியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து பேசினேன், ப்ரோ இவர் தான் டிஎஸ்கே அப்படின்னு சொல்லி யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நானும் டிஎஸ்கே தான் அப்படின்னாரு. ஏன் எப்படிண்ணே சொல்கிறீங்க? ஆமாம் நீங்கள் திருச்சி சரவணகுமார், நான் திருச்சி சிவகார்த்திகேயன், டிஎஸ்கே. அப்போ எஸ்கேன்னு அவர் வந்து பேர் இதாகலை, சிவகார்த்திகேயன் அப்படின்னு தான் இருக்குது. அப்படி சொல்லி இது பண்ணார். இது மாதிரிலாம் மொமெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் லேட்டர் நோட்டில் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அந்த டைமில், அண்ணே எதாக இருந்தால் சொல்லுண்ணே, நானே இப்போ வாய்ப்பு கேட்குற இடத்துல தான் இருக்கேன், நான் வாய்ப்பு கொடுக்குற இடத்துல வரும்போது நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்புறம் கட் பண்ணால் கலக்கப்போதியார் சீசன் 7 டைட்டில் வின் பண்ணிவிட்டு சிவானன்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்ச் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார், என்னையும் சாரையும் கூப்பிட்டு விஷ் பண்ணி. ஏன்னா அவரும் டைட்டில் வின்னராக இருந்தனால அந்த கலக்கப்போதியார் அவர் ஒரு பயணியராக இருக்கார்ல, நாங்கள் போய் ஒரு விஷ் பண்ணி வாங்கணும்னு போயிட்டு வந்தோம். பார்த்தா வாட்ச் கிஃப்ட் கொடுத்தாரு. இனிமேட்டு உங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம் தான் அப்படின்னு சொன்னார். நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணால் திரும்ப கலக்கப்போதியார் சீசன் 3 கெஸ்ட்டாக வந்தார், ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தார். அவர் கையால் டைட்டில் வாங்கினோம், பர்ஃபார்ம் பண்ணி. அப்புறம் அவர் சொன்ன அப்ரிசியேஷன் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது இது வரைக்கும் நடந்த கலக்கப்போதியார் சீசன்ஸ் மொத்தமாக சேர்த்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலாக எடிட்டில் ஒன்று போயிடுச்சு. இது நீங்கள் வந்து விஜய் டிவியில் ஒரு லைப்ரரியாக எடுத்து வச்சுக்கோங்க. யாராவது வந்து கலக்கப்போதியாரில் யாராவது வந்துன்னா இதை போட்டு காமிச்சு இதிலேருந்து இதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எடிட்டில் போயிடுச்சு, மேபி டியூரேஷன் என்னன்னு தெரில. அவர்கிட்ட அவார்டு வாங்கினது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்டேஜ்லேயே அவர் வந்து அன்றைக்கி ஒரு ப்ராமிஸும் பண்ணார், உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், என்ன கொடுக்குன்னு தெரியல கேளுங்க அப்படின்னு. அசார் சொன்னாப்ல, இல்லை நீங்கள் இப்போ நடிக்கிற படத்தில் டிஎஸ்கேவும் நடிக்கிறாரு. ஐயோ இல்லை, நான் ஆடிஷன் தான் போயிருந்தேன், இப்போ மாவீரன் போயிட்டு இருந்தது, அப்போ ஆடிஷன் போயிருந்தேன். அவர் இல்லை அவர் வந்து கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்கிறாரு, அவர் கன்ஃபார்மாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்புறம் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் வந்து அது ரொம்ப சின்ன கேரக்டரு, அவருக்குமே சிவானனுமே கொஞ்சம் வருத்தப்பட்டார், அது ரொம்ப குட்டி கேரக்டராக இருக்குது, வேணாம் நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். டிரெக்டும் வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண வேண்டியது மண்டேலால், ஸோ அதுவும் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. அவரும் அதான் ஃபீல் பண்ணார், ரொம்ப சின்ன கேரக்டர் வேணாம், பண்ணால் பெருசாக பண்ணுவோம், இல்லை பண்ண வேணான்னு விட்டாங்க. அதனால் ஸ்டில் அவருக்கு வாக்கு கொடுத்தது தான், மாற மாட்டார் என்றைக்கு, அது நமக்கு தெரியும். அதனால் ஸ்டில் வெயிட்டிங். நானும் என்னென்னா என்னுடைய ஸ்டாண்டர்டை அவங்க நம்புறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும்ல, லைக் நான் சொல்கிறது ஆக்டிங் ஸ்டாண்டர்டாக சொல்கிறேன். ஸோ அந்த லெவல் நானும் இங்கிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு ப்ரூவன் ஆகிட்டு அது அவர் இங்கே வரும்போது ஓகே இவங்க ஒரு 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 ஜாயிண்டாக ஒன்று நடக்கும், அது ப்ராக்ரஸாக ஒன்று நடக்கும்ல, அது அப்போ அது நடக்கும்னு நம்புகிறேன். அது வரைக்கும் நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சு அந்த ப்ராசஸில் இருந்து. ஆமாம், நம்ம மேலே எப்பயும் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவார் இன்ஸ்டாவில். ஓகே, அதெல்லாம் சூப்பர். இப்போது லப்பர் பந்து பற்றி பேசும்போது கிரிக்கெட்டரான ரோல் தான் வந்து நீங்கள் பண்ணிருக்கீங்க, வெயிலே இருக்கணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அது தவிர்த்து அந்த கேரக்டருக்கு நீங்கள் எப்படி ரெடியானீங்க, அதுக்கு ஏதாவது மெனக்கடல் இருந்துச்சா? மங்காத்தில் சொல்லுவாங்களே, கடைசியாக வந்து சேர்ந்தார் விநாயக், அது மாதிரி கடைசியாக லாஸ்ட்டாக காஸ்ட் ஆனது நானாக தான் இருப்பேன். ஏன்னா மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்க, என்ன மட்டும்தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னோடய கேரக்டர் ஃபைனல் ஆகாமே இருந்தது. அப்போ நான் சொன்னல வேறு ஒரு கேரக்டராக நான் செலக்ட் ஆனேன். அப்புறம் சரி ஓகே, ஒய் நாட் டிஎஸ்கே இந்த கேரக்டருக்கு அப்படின்னு டைரக்டர் யோசித்து பண்ணும்போது தான் ஓகே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இனிஷியலி, ஏன்னா நீங்கள் ஒரு காமெடினா யூஸ்டு டூ ஆகிட்டீங்க, நான் அப்படி தான் ஆகிட்டேன். யூஸ்டு டூவாக ஒரு விஷயம் நடக்கும்ல, ஒரு காமெடினா ஹீரோ ஃப்ரெண்டாக ஒன்று பண்ணுவோம். அதை தாண்டி இன்னும் ஒரு கொஞ்சம் வெயிட்டான ஒரு கேரக்டரை நம்மளால் தாங்க முடியுமா அப்படின்னும் போது கொஞ்சம் இனிஷியல் டைமில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. அப்புறம் டேரக்டரோட பல்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. இப்போ அவரோட கொஞ்சம் அவர் பேசி அப்புறம் நான் ஒரு டைமுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டேன், நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம பண்ணிவிடுவோம் அப்படியே பிளாங்காக அப்படியே போகிறது தான். ஒரு ப்ரூஸ்லி சொல்கிற மாதிரி ஒரு எம்டி கப்பாக போயிடணும், தண்ணி அவங்க எப்படி வேணால் ஊற்றட்டும், அதை நம்ம ஷேப்பாக நம்ம எப்படி வேணால் வைக்கணும், அந்த மாதிரி நம்ம அப்படி போயிடணும். ஸோ அப்படி தான் நான் இது பண்ணது. அதுக்கப்புறம் கணக்காணும் காலங்கள்லேயும் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நேற்று தான் வந்து அந்த போஸ்டர் வந்து நான் நேற்று தான் பார்த்தேன், ஸோ டிஎஸ்கே இருக்கிறாரு அப்படின்னு. கணக்காணும் காலங்களும் என்னோட பக்கெட் லிஸ்ட் தான். சின்ன வயசில் கணக்காணும் டிவியில் பார்த்து அதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட மாட்டோமான்னு நினச்சி ஃபர்ஸ்ட் சீசன்லாம் ரொம்ப சூப்பராக. இப்போ இவங்களாம் இருப்பாங்களே, இர்ஃபான் ப்ரோலாம் இருப்பாங்க, அதான் ஜோலாம் இருப்பாங்கல்ல, நான் இவரெலாம் இருப்பார்ல, நம்ம பாண்டியனை பாண்டி கேரக்டர் பண்ணார்ல, பிளாக் பாண்டியனை. ஸோ அந்த கேரக்டர்லாம் நான் ரிலேட் பண்ணிப்பேன். ஐயோ நான் அங்கே இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம், நான் ஒரு 2-3 காமெடி போட்டிருப்பேனே அந்த மாதிரி. இல்லை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா நம்மளும் அப்படி உள்ளே போயிடலாமே, சரி ஜூனியர் ஆர்டிஸ்டாவது கிடைக்குமாலாம் நான் கேட்டிருக்கேன் அந்த டைமில். ஆனால் நமக்கு அந்த டைமில் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் அந்த வாய்ப்பு என்னை தேடி வந்தது. ஸோ கணக்காணும் காலங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, ஸ்டூடெண்ட்டாக இல்லை, பட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் 2 சீசன் தொடர்ந்து பண்ணிட்டேன், புல்லட்டுன்ற ஒரு கதாபாத்திரம். ஸோ எல்லாருக்கும் புல்லட் இஸ் பேக் அப்படின்னு. ஆமாம், ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3ஆவது சீசனும் தொடர்ந்து
அதில் நான் ஃபுல்லாக வரேனான்னு எனக்கு தெரியல. பட் அப்பப்போ எனக்கு டைம் இருக்கும் போது நான் எங்கேயும் பேலன்ஸ் பண்ணுறதுனால ஒரு கேமியோ மாதிரியாவது அட்லீஸ்ட் அங்கங்கே வந்துட்டு போகிறதுக்கு இந்த சீசன் இதுவுமே தான் சொல்கிறேன். பக்கெட் லிஸ்ட் மாதிரி என்னோட சொந்த ஒரு ஹோம் கிரவுண்டுன்னு இருக்குல்ல, அதுதான் கணக்கான. யூஸ்வலி அங்கே வந்து ஒரு சில பேர் ப்ராம்ப்ட் எடுப்பாங்க. நான் சொல்கிறது பசங்களை சொல்லலை, சில ஆர்டிஸ்ட் எடுப்பாங்க, சீரியல் பண்ணுறவங்களாம் எடுப்பாங்க. இப்போ நான் ஹீரோ ஒரு பாரத் இவங்கெல்லாம் வந்து ப்ராம்ப்டே எடுக்க மாட்டோம். நாங்கள் 2 பேரும் காம்பினேஷன் சீனா எவ்வளோ பெரிய பக்கமாக இருந்தாலும் வாங்க படிச்சிருவோம் அப்படின்னு படித்து ரிகர்ஸ் பண்ணி அது ஒரு மாதிரி ஜாலியான செட்டு, நம்ம ஏரியான்னு மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? ஃபியூச்சர் செப்டம்பர் 20 லப்பர் ரிலீஸு. அடுத்து பாம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஷால் வெங்கட் டைரக்டர், விஷால் வெங்கட், அர்ஜுன் தாஸ் சார் தான் ஹீரோ, இமான் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இப்போ எப்படி லப்பர் பந்து எனக்கு ஒரு பிரேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி இந்த படமும் ஏன்னா படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்து நான் சுந்தர்சி சார் கூட வல்லான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் போலீஸாக பண்ணியிருக்கேன். அவர் கூடயே இப்போ எப்படி துப்பாக்கி படத்தில் சத்யன் சார் கூடயே வருவார்ல, விஜய் சார் கூடயே இருப்பார்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் அவர் கூடயே இருக்கும். காமெடி கிடையாது, கேரக்டர் ரோல் தான். நான் தான் வந்து அந்த நாட்ஸை கேட்டு என்ன சார் அது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த படங்கள்லாம் கேரக்டர் ரோலாக பண்ணியிருக்கேன். அப்புறம் வெப்சீரிஸில் லீடாக 2-3 வெப்சீரிஸ் லீடாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ஓடிடிக்காக. ஓகே. ஸோ எல்லாமே ஆன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா அப்படியே கட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவோம் ஒரு கோட்டையை. ஆமாம், ஒரு கோட்டையை நம்ம நினச்ச அந்த கோட்டை இருக்குல்ல, ஸோ அதை கட்டுறது வரைக்கும் இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் அதுக்கு இனாகிரேஷன் வரும், அப்போ கூப்பிட்றேன் உங்களை. சரி, ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, சூப்பராக இருந்துச்சு இந்த கன்வர்சேஷன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீங்கள் ரொம்ப ஜாலியாக வந்து கொண்டு போனீங்க. உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் அல்டிமேட் கோலாக என்ன வச்சுருக்கீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் அடையணும் அப்படின்னு நம்ம மீடியா சார்பாக வாழ்த்து. தேங்க்யூ. உங்களுக்கும் என்னோட விஷஸ். எனக்கும் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஃபீல் ஆகலை. நான் பொதுவாக ஒரு இன்டர்வியூனாலே அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருக்கும், ஒரு கேள்வி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு உரையாடலாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம மீடியா நல்லபடியாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. சினிமா ஓரியன்டான இன்டர்வியூஸ் அண்ட் நிறைய புதுமையான விஷயங்கள் பண்ணுறீங்க. நான் வந்து இன்னொரு சேனலும் நம்ம பையன் அதையும் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அந்த சேனல் மாதிரியே இந்த சேனலும் பயங்கர பெரிய லெவலுக்கு வரணும்னு வாழ்த்துக்கிறேன். நம்ம வியூவர்ஸ்க்காக விஜேஎஸ் இப்போ வந்து நம்ம மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல போகிறாரு. சார், வாழ்க்கை ரொம்ப சுமாராக போயிட்டு இருந்தது சார். அப்படி ரொம்ப சுமாராக போயிட்டு இருந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றினது காரணம் நம்ம மீடியா. லவ் யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் அமைக்கிறீங்க. அமுகலைன்னா அவங்க வந்து அமுக வைப்பானுங்க. ஓகே, குமுதா ஹாப்பி என்னாச்சு? ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.